இல்ல இது நாங்க தொழிலாளிகள் 4 தொழிலாளிகள் விருப்ப பகுதி. இவங்க யாருமே படிக்காதவங்க. இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசரா ஐபிஎஸ் ஆபீசரா இவங்க ஆங்கிலேயத்துல கைது பண்ணி சீதாராமன் ஒரு மேனேஜர் கூலியா கையெழுத்துவாங்க. இது அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க சிசிபில கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவரை உட்கார வச்சு விசாரணை முன்னாடி நான் அவரை பார்த்தேன். அப்ப என்ன சொல்றாரு, என்கிட்டயே சொல்றாரு இது உண்மை தம்பி, எனக்கு சென்ட்ரல் வரைக்கும் ஆள் இருக்கு, நாங்க டால்மியாஸ் சேர்த்து எங்களுக்கு ஆள் இருக்கு, நாங்க யாரையும் மீட் பண்ணுவோம், எங்களுக்கு ஆள் பணம் இருக்கு, அடியாள் பணம். நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பேன். இது அவரு என் போன்ல கூட எல்லாம் அவர் போன். ஐயா பாவத்தை வாங்கிக்காதீங்க, ஏழப்பட்ட தொழிலாளிங்க இதை வாங்கிக்காதீங்க சீதாராமன் சார் பாவம் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னவரு இப்போ இந்த ஐநம்பிள்ங்கிற ஒரு வாரிசு உள்ள இப்ப இது பக்கத்து இடத்த இவங்க இடம் இதை அபகரிக்கிறதுக்காக உள்ள வந்து ரவுடிகள் வச்சு அடிச்சு இவரை தள்ளி விட்டு இவரு 2 நாள் ஹாஸ்பிட்டல். இப்போ முக்கியமான ஒரு பிரபல ரவுடி கிட்ட இவங்க போயிருக்கிறாங்க. டால்மியா சிமெண்ட் மேனேஜரும் சீதாராமனும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து இப்ப ரவுடி ஃபர்ஸ்ட் இவங்க கை வைக்கிறாங்க. இவங்க கை வைக்கிறாங்க. அடுத்தது தொழிலாளிங்க யார் உள்ள வந்தாலும் உங்களை வெட்டிடுவோம் கொன்றுவோம்னு சொல்லி சீதாராமன் தரப்பு மிரட்டுது. டால்மியா சிமெண்ட் கையாளு சீதாராமன் தரப்பு மிரட்டுறாங்க. இதுக்கு முதலமைச்சர் ஐயா உங்க கவனத்துக்கு கொண்டு போற என்னன்னா, போன பேட்டியில கெவின்ங்கிற அட்வொகேட் அமைச்சர் பேரை இழிவுபடுத்துற விதமா அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அமைச்சர்னா உங்க நேரண்ணா இருக்கணும், ஒரு பையன்மொழி அவங்க 2 பேர் மேல சம்பந்தப்படும். எங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷ காலங்கள்ல அவங்க இந்த விஷயத்துல தொழிலாளிங்க இருக்கிறாங்கன்ட்டு அவங்க தலையிடவே கிடையாது. நாங்க தான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். எப்படின்னா, ஐயா யாரா ஆட்சிக்கு வந்தா இதா பண்ணி கொடுங்க.